ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, திவ்யா அப்பா எப்படி தான் வந்து திவ்யாலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டுருக்கேன். இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. யார்? விஜய் பார்வதி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் பார்வதி கலாய்க்கிற விஷயங்கள். வா எப்படி தான் இந்த பொண்ணெல்லாம் வந்து சமாளிப்பாங்கன்னு தெரியல. சமாளிக்கவே முடியாது. அதை அவங்களே சொல்கிறாங்க. என்னோடய கோவம் மற்றவங்களுக்கு சோகம் அப்படின்னு. அதை வந்து அப்பப்போ வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவத்தால் யாருமே இவங்களை அட்டாக்கே பண்ணவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த என்னது ஏதோ ஒரு இந்த பஞ்சிங் பேக் மாதிரி நின்றுட்டுருக்காங்க விஜய் பார்வதி. பாலை சருன்னு எறிகிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா சிரிச்சுட்டு இருக்காங்க. இதில் வேறு வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ரன்னர் வேறு இந்த அம்மா முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடித்தது எம்எல் விழவே இல்லை, நாங்கள் அடிக்கவே இல்லையே, ஏன்னா பயப்படுறாங்க. அப்புறம் எப்படி எய்ம் வரும்? இந்த பக்கம் 5 எய்ம் வச்சாங்கன்னா 5ல் 4 வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. விஜய் பார்வதிக்கு ஒரு ஃப்ரேமில் பார்க்குறோம். விஜய் பார்வதி இந்த பக்கம் இப்படி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் விக்ரம், இவர் கமருதீன், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, வினோத் சருன்னு வர்றாங்க. இந்த பக்கம் தனியாக இந்த அம்மா ஹாய் நின்றுருக்காங்க. இதில் வேறு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு அந்த தாப்பால் வேறு போட்டாச்சு. அதுக்கு எதுக்கு கை வச்சு நிற்கிறீங்க? நீ சும்மா நிற்கிறதுக்கு நீங்கள் கை கட்டிகிட்டு நிற்கலாமே, அது எப்படி கீழே விழ போகுது? நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க திவ்யா. சாப்பாடு அப்படி போடுற மாதிரி அந்த தோசையை போடுற மாதிரி விஜய் பார்வதி போடுற மாதிரி கமருதீன் போட்டிருப்பாங்க. செம்ம காண்டாயிட்டாங்க அவங்க. சாப்பாடு விஷயத்தில் ஏன் இந்த மாதிரி திரும்ப பண்ணுறீங்கன்னு. அதான் கொட்டிக்கிட்டல 2 தோசை, அப்புறம் என்ன கொட்டிக்கிட்டியா? இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் பேச ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தான். நீங்கள் ஒன்றும் வந்துட்டு இங்கே உங்கள் கை காசை போட்டு சமைச்சு இங்கே கொடுக்கலன்ற மாதிரி இந்த மாதிரி திரும்ப பண்ணாதான் எனக்கு கோவம் வரணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். உன்னை வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ண சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஒரு பக்கம் இந்த மாதிரி கமருதீன் வேறு சாரி கேட்டால் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு இங்கேருந்து கூப்பிட்றாங்க. விஜய் பார்வதி இங்கே வா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா கமருதீன் கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் இந்த பொருள் எடுத்து வைக்கல. என்னென்னா இந்த பக்கம் வந்துட்டு யார்? சுபிக்ஷா வந்து பாத்திரம் துவைக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து அவங்க காலையில் வந்து இந்த பீலர் வச்சு கேரட்டு துருவிட்டு இருந்தாங்களே, அந்த பீலரும் கத்தி அங்கே இருக்குது. நீ வந்து எடுத்து அங்கே போடு. செம்மையாக இருக்குல்ல? நீங்கள் வா வந்து இதை எடுத்து அந்த வாஷ் பேஷனில் போட்டு அவங்க வந்து துலக்கணும். ஏம்மா நீங்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா அது அவங்க வேலை தான், இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே அவங்க சொல்லும்போது இந்த பக்கம் சுபிக்ஷா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உடனே இவங்க நிறுத்து ஏன் அப்படின்றாங்க. சுபிக்ஷா திவ்யா சொல்கிறாங்க, இல்லை சிக்கிட்டா விஜய் பார்வதி செம்மையாக சிக்கியிருக்கா, ஓவர்லாப் ஆகிடும், அப்புறம் வந்து நல்லா இருக்காதுன்னு. அப்புறம் அவங்க அங்கேருந்து வராங்க. அம்மா சூப்பர்மா, இல்லை நீ தானே சொன்னேன் எப்போல்லாம் நான் வந்து பிரேக் டவுன் ஆகணும்னா அப்போல்லாம் வந்து எனக்கு கூப்பிடுன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்துட்டு சூப்பர்மான்னு சொன்னோடனே ஆமாப்பா ஒரு பட்டுக்குட்டி செல்லக்குட்டி சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நாக்கை ஒரு மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி அதை பண்ணுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ வன்மை இந்த பொண்ணுக்கு? இவ்வளோ இது வந்துட்டு மக்கள் மத்தியில் எப்படி போகும்? ஒரு 2 வாட்டி பண்ணுறாங்க 3 வாட்டி பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க விஜய் போகிறது நல்லா கலாய்க்கிறாங்க. திரும்ப பண்ணும்போது அது எப்படி போகும்? கேவலமாக தான், தவறாக தானே போகும். அது ஏன் திரும்ப வந்துட்டு திவ்யா பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனாலும் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது லைவில் கூட வந்து விஜய் பார்வதி திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நம்மளை வந்து கலாய்க்கிறாங்க. ஃபுல்லாக வன்மத்தை இறக்கிக்கிட்டே இருக்காங்க திவ்யா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கனி வேறு போயிட்டாங்க. இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லை. நேற்று வந்துட்டு அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த சண்டையில் விக்ரமை பற்றி வந்துட்டு விக்ரம் கிட்ட போய் சொல்ல போனால் விக்ரம் போயிட்டார். சாண்ட்ரா கிட்ட சொல்ல போனால் சாண்ட்ரா போயிட்டாங்க. சபரிக்கிட்ட சொல்ல போனால் சபரியும் போயிட்டார். வினோத்தும் போயிட்டார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி விஜய் பார்வதிக்கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ யாரும் பேசுறதுக்கு கூட இல்லை. ஏன்னா அரோராவும் திவ்யா கிட்ட பேசுறது இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் விஜய் பார்வதிக்கிட்ட பேசுகிறாங்க. இவங்களும் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனால் அதை யூஸ் பண்ணி அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க, இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.